திரு சுகுணாதேவர், இழுத்து பிடிச்சி காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்கா திமுக? ஒரு வகையில் பார்த்தோம்னா ஸ்டாலின் வந்து ஒரு வலிமையான ஒரு உறுதியான தலைவர் அப்படிங்கிறத மறுபடியும் நிறுவியிருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு 8 ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை தொடர்ச்சியாக கட்டமைத்து தொடர் வெற்றிகளை பெறுவதுங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அதை வந்து மறுபடியும் சாதித்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை தாண்டி இந்த எதிர்த்தரப்பு 2 தரப்புக்குமே இது மிகப்பெரிய அதிர்ச்சின்னு சொல்லலாம். ஒன்று எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி அது பல குரல்களை முன்வைத்து பல முரண்டு பிடித்தால் கூட அதை வந்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து இந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். மறுபக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோம்னு சொன்னால் அவர் பாஜக எதற்கெல்லாம் வந்து வளைக்கிறதோ அது அத்தனைக்கும் வளைஞ்சிக்கிட்டு இருக்கார். பொதுவாக வந்து திமுக வந்து ஒரு கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைங்கிறது அறிவாலயத்தில் நடக்குது. அதே போல் அதிமுக வந்து தலைமையில் ராயப்பேட்டை நடக்கும், அல்லது ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் போயஸ் காலில் கூட நடந்திருக்குது. ஆனால் மதுரைக்கு போய் 10ஓடு 11ஆக எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காரு. டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. இப்போ வந்து பாஜக அதிமுகவுக்கு சீட்டு ஒதுக்குமா அல்லது அதிமுக பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்குமா அப்படின்னு தெரியாத அளவிற்கு முற்றிலுமாக அடிபணிந்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இல்ல, பாஜக அதிகாரத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி. 2க்கும் தேசிய கட்சிங்கிறது ஒத்த அடையாளமும், ஆனா 2க்கும் வேற வேற தன்மை மட்டுமே பார்க்க முடியாது. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் பெரிய கட்சி. என்னதான் வந்து பாஜக வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும், நீங்க கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்த போயும் கூட தமிழ்நாட்டில் திமுக தான் முடிவு பண்ணி இருக்கிறது. விட்டு கொடுத்தல்கள் இருந்திருக்கலாம், ஆனா வந்து இங்கே தான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க வந்து முதலாக வந்து அதிமுகவோட நாங்க கூட்டணி அப்படின்னு அறிவிச்சதை அமித்ஷா தான் அறிவிச்சாரு. அதே போல பிரஸ் மீட்லயுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையுமே வந்து பேசல. இப்பயுமே வந்து அவங்க வந்து என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறத அதிமுக ஆட்சின்னு ஒரு முறை கூட எடப்பாடி மோடியும் அமித்ஷாவும் சொல்லவில்லை. அப்ப வந்து ஸ்டாலின் வந்து இந்த காங்கிரஸ் வந்து இப்படி கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமி அதில் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது அதிமுக கண்டிப்பா அது வந்து ஒரு இமேஜ் அப்படிங்கிற அளவிலேயே ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு தாவேக்காங்கிறது கிட்டத்தட்ட தரித்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப சபீர் சொன்னார், அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அப்படி பேசி 3 சீட்டு கூட வாங்கியிருக்காங்க, 28 வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு வெற்றின்னு பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தாவேக்கா சொன்னதை வச்சு காங்கிரஸ் கட்சி ஒரு நெகோசியேஷனை வச்சு வெற்றி பெற முடிகிறது. ஆனால் தாவேக்கா அந்த முன்வைத்த கடையை யாருமே கொள்வார் இல்லை அப்படிங்கிறது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டாரு, விஜய்க்கு பெரிய மாசு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட யாருமே போல, இடதுசாரிகள் போல, விடுதலை சிறுத்தைகள் போல, காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே போறதுக்கு தயாராக இல்லை. சின்ன சின்ன அமைப்புகள் கூட போல, சின்ன ஒரு லெட்டர் பேட் அமைப்புகள் கூட தாவேக்காவை நம்பி போகல, இன்னைக்கு வரைக்கும் போகல அப்படிங்கிறதா ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. இன்னொன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எதிர்காலம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் தாவேக்கா தான். தாவேக்கா நம்பி போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா சீட்டுகள் கூட கிடைச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா எதிர்காலத்தில் வந்து காங்கிரஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய தற்கொலை முயற்சியாகத்தான் இருக்கும். இப்ப சுவாமிநாதன் சொன்னார்ல, இப்ப ஜனநாயகம் பிரச்சனை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து விஜய் பாராட்டி இருக்கிறாருன்னு, அது வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி தான். அதுல இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், விஜய் பேசுகிறப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஜனநாயக பிரச்சனைங்கிற நெருக்கடி வர்றப்ப ஸ்டாலின் வந்து பூசியும் மிரியும் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தார், அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அது யார் நெருக்கடி கொடுத்தாங்கிறது இன்னைக்கு சொல்ல தயாரா இல்லை. பாஜக தான் நெருக்கடி கொடுத்துச்சு, ஸ்டாலினை கூட பாராட்டுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய விஜய்னால பாஜக தான் எனக்கு நெருக்கடி கொடுத்துச்சுன்னு எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட வந்து காங்கிரஸ் போய் தாவேக்காவோட கூட்டணி சேருவதுங்கிறது அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையே வந்து ஒட்டுமொத்தமாக புதைப்பதற்கு சமமாகத்தான் இருக்கும். ஆனா தாவேக்காவோட கூட்டணி வச்சிருந்தா நிறைய தொகுதிகள் கிடைக்கும், நிறைய தொகுதிகளில் போய் அவங்க பிரச்சாரம் பண்ண முடியும், நிறைய தொகுதிகளில் போட்டியிடுவதன் மூலமாக அதிக வாக்கு சதவீதத்தை பெற முடியும். அதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தல்களில் இன்னும் அதிகமாக பேர வலிமை அதிகரிக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் லாஜிக் இல்லையா? இல்லை, இப்போ இதெல்லாம் நடக்குங்கிறதுக்கு இது நம்முடைய யூகம் மட்டும் தானே. இப்போ மற்ற கட்சிகள்லாம் தேர்தலில் நின்றுருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இப்போ 4% காங்கிரஸ் கட்சி வாங்கி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் 4% அது தெரியும். இப்ப தாவேக்கால என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும். இன்னொன்று தாவேக்கா தொடர்ச்சியான நம்பகத்தன்மையோட இருக்கிறதா? இப்ப நீங்க வந்து சரியாகவோ தவறாகவோ எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கிறார், ஸ்டாலின் ஒரு முடிவு எடுக்கிறார், செல்வ பிறந்தகை அல்லது ராகுல் முடிவு எடுக்கிறார்னா அவங்க வந்து சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களெல்லாம் பார்த்து பரிசீலித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். விஜய் அப்படிலாம் உண்மையிலேயே சுற்றி இருக்கக்கூடிய சூழலை பரிசீலித்து அவர் தான் சுயமாக முடிவெடுக்கிறாரா அப்படின்னு நம்மள சொல்லவே முடியாது. அப்படி உண்மையிலேயே அவர் வந்து சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவராக இருந்தார்னா இன்னைக்கு இவ்வளவு அபத்தமா பேசியிருக்க மாட்டார். ரேஷன் கடையில் வந்து ஆண் பணியை இவங்க இடையாளர்கள் ஆண் விற்பனையாளர்களுக்கு ஆண் இடையாளர், பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர். யாராவது ஒரு அரசியல் தலைவர் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் பேச முடியுமா?
நீங்க ஒரு பள்ளியில கல்லூரியில கூட ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரின்னு தனியா இருக்க தேவையில்லை. கோ எஜுகேஷன் என்பதன் ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பாலின சமத்துவத்தை கற்றுத்தரும். அதுதான் வந்து இருவருக்குமான இடைவெளியை குறைக்கும் சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கல்வி சிந்தனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரேஷன் கடையில் போய் தனித்தனியா வைங்க, அதுதான் எங்களுடைய எதிர்கால திட்டம், இது என்னுடைய தேர்தல் வாக்குறுதின்னு யாராவது ஒருத்தர் எழுதி கூட கொடுக்கட்டும். அதை ஒருத்தர் மேடையில் வந்து பேசுறாருன்னா அவர் எப்படி சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவரா இருப்பாரு? அவரை நம்பி காங்கிரஸ் மாதிரியான ஒரு தேசிய கட்சி போச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அதனுடைய எதிர்காலங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இங்க கூட்டணி உறுதியா இருக்கு. அவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கலனா கூட 28க்குள்ள நீங்க வந்து நிறுத்தி இருக்கீங்க. ஜெல்லா இருக்கா, கீழே தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு ஷபீர். ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா திமுக காங்கிரஸ் இடையே பழையபடி அப்படியே இயல்பா தான் அது இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். இப்ப நீங்க வந்து இப்ப காங்கிரஸ் வந்து மாணிக்கம் தாகரோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியோ திமுக மீதான விமர்சனங்கள்லாம் வைத்திருக்கிறாங்க. நீங்க கார்த்தி சிதம்பரத்தை எடுத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காரு. ராகுல் காந்திக்கு எம்பி பதவி பறிக்கப்பட்டப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன சீரியஸ் வெப் சீரிஸ் நல்ல வெப் சீரிஸ் இருக்கு அப்பெல்லாம் ட்வீட் போட்டிருந்தார். திமுக காரர்களே கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைத்திருக்கார்கள். கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டே தரக்கூடாது சிவகங்கையில அப்படியெல்லாம் கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைத்திருக்கார்கள். ஆனால் அதே கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுத்தப்ப போய் நின்று தான் வந்து வேலை பார்த்தார்கள். இப்போ வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸ் திமுக வெற்றி பெறுவதற்கு காங்கிரசுடைய பங்குங்கிறது மிக முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட கூடுதலாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுக அதிகமாக வேலை செய்ய வேண்டும். இப்போ நீங்க வந்து 2014 வந்து காங்கிரஸ் கட்சி தனிச்சு நிற்கிறப்ப 17 லட்சம் வாக்குகள் வந்து தமிழ்நாடு முழுக்க வாங்குகிறார்கள். இதுல வந்து வசந்தகுமாரும் கார்த்தி சிதம்பரம் மட்டும் தான் அதிகம் வாங்குறாங்க. மாணிக்க தாகூர் வெறும் 38,000 வாக்குகள் தான் வாங்குறாரு. இப்ப திமுக கூட்டத்தில் அவர் 3,83,000 வாக்குகள் வாங்குறாரு. அப்படின்னா அதுல திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியுடைய வாக்குகள் சேர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். இப்ப இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணி தான் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாயிடுச்சுன்னா தேர்தல்னா வேலை செஞ்சிருவாங்க கண்டிப்பா. ஏன்னா இது முதல் முறை அல்ல, தமிழ்நாட்டு அரசியலா இருக்கட்டும் இந்திய அரசியலா இருக்கட்டும், இதெல்லாம் முதல் முறை அல்ல. தேர்தலுக்கு முன்னால எவ்வளவோ அப்படி பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில வந்து ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தியாவது மாநில தலைவர் இல்ல, இன்னும் சொல்றா பிரவீன் சக்கரவர்த்தி மக்கள் பிரதிநிதி கூட கிடையாது. அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி பத்தி என்ன பேசியிருக்காரு? அவர் நிர்வாக திறமையே இல்லை, இன்னொன்னு சொல்ல வெளிப்படையா சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லிருக்காரு. டிடிவி தினகரன் நம்பிக்கை துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும், அவரோட கூட்டணி சேர்வதற்கு தூக்கில் தொங்கலாம் அப்படின்னு இருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியை பத்தி? அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இதை மட்டும் வச்சு பார்த்தா அந்த அளவுகளை வச்சு பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி கூட அவங்க வெற்றி பெற முடியாது. கடந்த கால